தவேக தலைவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே கரூர் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். காலை முதல் காத்திருந்தோருக்கு ஏற்பாட்டாளர்கள் குடிநீர், உணவு வழங்கவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். கரூரில் தவேக பரப்புரைக்கு 606 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் வழக்கத்தை விட பாதுகாப்பு காவலர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே வழங்கப்பட்டது எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தவேக தலைவர் 7 மணி நேரம் காலதாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு 7 மணிக்கு வந்துள்ளார். அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. காலை முதல் காத்திருந்தோருக்கு குடிநீர், உணவு வழங்க எந்தவித ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். கடந்த 25ஆம் தேதியன்று அதே வேலுச்சாமிபுரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சி 12,000 முதல் 15,000 பேரோடு கட்டுப்பாட்டுடன் நடந்ததாக தெரிவித்தார். தவேக நிகழ்ச்சியின் போது கூட்டம் அதிகமாக இருந்ததால் அக்ஷயா மருத்துவமனை அருகே பரப்புரை வாகனத்தை நிறுத்துமாறு கரூர் டிஎஸ்பி கூறியதை கேட்காமல் ஏற்பாட்டாளர்கள் பிடிவாதமாக முன்னேறி சென்றதாக முதலமைச்சர் கூறினார். காவல்துறையின் வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷயா மருத்துவமனையிலிருந்து 30-35 மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரையே இது நிலைகுலைய செய்தது. இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில பீதி, மூச்சு திணறல், மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது. பலரும் கீழே விழுந்து மிதிப்பட்டிருக்கிறார்கள். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததாக கூறிய முதலமைச்சர் 2 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தவேக கட்சியினர் தாக்கியதால் மீட்புப் பணிகள் தடைபட்டதாக குறிப்பிட்டார். கூட்டத்தில் ஒரு தரப்பினர் ஜெனரேட்டர் பகுதிக்கு நுழைந்ததால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஆபரேட்டர் மின்சாரத்தை துண்டித்ததாகவும் விளக்கினார். கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதனை பெட்டியில் வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்கூறாய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்பட்டது. கட்டுப்பாடுகளை மீறும் போது அதனால் பாதிக்கப்படுவது கட்சி தொண்டர்கள்தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார்.